மழை தொடர்பான அண்மை செய்தியை நாம் தற்போது பார்த்து வருகிறோம். தமிழகத்திற்கு 3 நாள்கள் ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கிறது. இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது பற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் லாவண்யா. அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். லாவண்யா, சொல்லுங்க, 3 நாள்களுக்கு ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கிறது. இது பற்றிய விரிவான விவரம். வணக்கம். தமிழ்நாட்டிற்கு 3 நாட்கள் ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் அக்டோபர் 21, 22, 23 ஆகிய 3 நாட்கள் ஓரிரு இடங்களில் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளது எனவும் 12 சென்டிமீட்டர் முதல் 20 சென்டிமீட்டர் வரை மிக கனமழைக்கு வாய்ப்பு என்பதனால் இந்த 3 நாட்கள் ஆரஞ்சு நிற எச்சரிக்கையானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் தமிழ்நாட்டில் இன்று முதல் அடுத்த 4 நாட்கள் ஓரிரு இடங்களில் கனமழைக்கும் வாய்ப்பு இருக்கிறது. குறிப்பாக 7 முதல் 11 சென்டிமீட்டர் வரை கனமழைக்கு வாய்ப்பு என்பதனால் அக்டோபர் 24ஆம் தேதி மஞ்சள் நிற எச்சரிக்கையானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இன்று முதல் 7 நாட்கள் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அதிலும் குறிப்பாக கடந்த 24 மணி நேரத்தை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் தென் மாவட்டங்களில் குறிப்பிடத்தக்க மழை பதிவாகி உள்ளது என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக பாம்பனில் அதிகபட்சமாக 11.3 சென்டிமீட்டர் மழையானது பதிவாகி இருக்கிறது. சிதம்பரம் பகுதியில் 8.4 சென்டிமீட்டர் மழை பதிவாகி இருக்கிறது. நாகப்பட்டினத்தில் 8.3 சென்டிமீட்டர் மழை பதிவாகி இருக்கிறது. எண்ணூர் துறைமுகத்தில் 6.35 சென்டிமீட்டர் மழை பதிவாகி இருக்கிறது. பேச்சுப்பாறையில் 4.25 சென்டிமீட்டர் மழை பதிவாகி இருக்கிறது. ஆடுதுறையில் 3.8 சென்டிமீட்டர் மழை பதிவாகி இருக்கிறது. கன்னியாகுமரியில் 2.7 சென்டிமீட்டர் பதிவாகி இருக்கிறது. அதே போல சென்னை மீனம்பாக்கம் பகுதியில் 2.4 சென்டிமீட்டர் மழை பதிவாகி இருக்கிறது. கடலூர் பகுதியில் 2.3 சென்டிமீட்டர் மழை பதிவாகி இருக்கிறது. அதிலும் இன்று குறிப்பாக தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகி அது அடுத்த 48 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைய கூடும் எனவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி லாவண்யா.